وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அளவற்றல்லாரும் நிகழ்ச்சன்புடையமாகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே-தாபிஈன்கள், அஇம்மாக்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவட்டுமாக. கணித்துக்கூறிய பெரியோர்களே மற்றும் கணித்துக்கூறிய தாய்மார்களே, சகோதரிகளே, குத்பா மஸ்னூனாக்கு பிறகு சூரத்து தகாசுருடைய வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஃமின்களாக இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டோர்களுக்கு இந்த வசனத்தில், இந்த சூறாவில் ஒரு வியாதியை பற்றியும் ஒரு நோயை பற்றியும் மனிதனுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார். இந்த நோய் மனிதனை உலகம் மட்டுமல்ல மறுமையையும் விளக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துவிட்டதென்றால் அவன் உலகத்தை மட்டும் இழக்க மாட்டான், மாறாக அவன் மறுமையையும் இழக்கக்கூடியவனாக ஆவான் என்று எச்சரித்தை வண்ணமாக அல்லாஹு தஆலா திருமறையில் அத்தகாசுர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றார். அது என்ன நோய்? பொதுவாக நாம் மருத்துவரிடம் போவோம், டாக்டர் போய் செக்கப் செய்யும் பொழுது நம்முடைய உடலில் இந்தந்த வியாதிகள் இருக்குது என்று ரிசல்ட் வரும் பொழுது அதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து எப்படி நான் குணமடைய வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்கும். இது நமக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய செக்கப்பு டாக்டர் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம், ஸ்கேன் மூலமாக, செக்கப் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக நோய்கள், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்ளத்திற்கும் நோய் ஏற்படுகின்றது. நம்முடைய உள்ளத்திலும் சில விதமான வியாதிகள் ஏற்படுகின்றது. எந்த வியாதியையும் இந்த நோயை பற்றி தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுறையில் தகாசுர் என்ற வார்த்தையை கொண்டு பதிவு செய்திருக்கின்றார். அது என்ன தகாசுர்? அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லும் பொழுது அல்ஹாகுமுத் தகாசுர், செல்வத்தை பெருக்கும் ஆசி உங்களை அல்லாஹை விட்டு பாராமுகமாக்கி ஆக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், இந்த நிலை எப்படி இருக்கும்? இந்த வியாதி உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுவரை இருக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரை. பிறகு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனையும் அதனுடைய பாதிப்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவ்வாறல்ல, மெய்யாக அறிவை கொண்டிருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பாராமுகமாக்காது. லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். தும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், பின்னும் நீங்கள் அதை உறுதியாக தங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். தும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருக்கொடைகளும் கொடுக்கப்பட்ட அருள்வளத்தை கொண்டு பற்றி அல்லாஹு தஆலா உங்களிடம் கேள்வியை கேட்பான். இந்த வியாதியை பற்றி தான் அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த திருமறையில் மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பேராசை என்று சொல்லக்கூடிய உலகத்துடைய விஷயங்கள் எதை வேண்டுமென்றாலும், அதை எதை பெற ஆசைப்பட்டாலும் அதை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற இந்த நோய், இந்த வியாதி மனிதனை முழுமையாக அழித்துவிடும். எதுவரை இது இருக்கும்? மனிதன் கபரை சந்திக்கும் வரை, அவன் மண்ணை கவ்வும் வரை இது நிலை இருக்கும். நாம் பார்க்கின்றோம், இந்த வியாதியில் நானாக இருக்கலாம், நாம் அனைவருமாக இருக்கலாம், இதில் நாம் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். உணர்ந்தோ உணராமலோ தெரிந்தோ தெரியாமலோ இதில் நாம் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வியாதி பாதிப்புப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று, செல்வத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்ற பேராசை இருக்கு. நமக்கு செல்வத்தை அதிகரிப்பது என்பதும் அதை நாம முறையாக திரட்டி கொள்வதற்கு மார்க்கம் எந்த ஒரு தடையும் வைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நமக்காகத்தான் அல்லாஹ் படைத்தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் அவருடைய நல்லடியார்களுக்கு பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த உலகத்தில் அடையக்கூடிய இந்த ஆசை மனிதனை, அவனுக்கு பேராசையுடைய நிலை ஏற்படுகின்றது. இந்த விஷயத்தில் அவன் எந்த ஒரு முடிவும் அல்லது எந்த ஒரு அவனுக்கு சரி இது போதும் என்ற ஒரு நிலை ஏற்படுவது கிடையாது. அது செல்வமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், மனைகளாக இருக்கலாம், ஏன் ஆட்சி அதிகாரம் என்று இருக்கலாம். அதைவிட பெருமையுடைய விஷயங்களும், மக்களிடம் பெருமையை பெற வேண்டும் என்ற அந்த ஆசையும் என்ன மனிதனை இந்த நோயில் ஆழ்த்திவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் இந்த விஷயத்தில், பேராசையுடைய விஷயத்தில் இவர்கள் விழுந்ததினால் அல்லாஹு தஆலாவை விட்டு இவர்கள் பாராமுகமாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹுடைய திக்ரையும் அல்லாஹு தஆலா எதற்காக படைத்தான் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அதுதான் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆதமின் மகனுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் கான லிப்னி ஆதம வாதியான் மின் தஹபின் லப்தகா ஸலிஸஹுமா வலா யம்லஉ பத்னி ஆதம் இல்லா துராப் அவ் வலா யம்லஉ ஜௌஃபி இப்னி ஆதம் இல்லா துராப். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஆதமுடைய மகனுக்கு, இந்த ஆதமுடைய சந்ததிக்கு, மனிதனுக்கு 2 பொற்குவியல்கள் கொடுக்கப்பட்டாலும், 2 பொற்குவியல்கள், மலை போன்ற பொற்குவியல்கள் கொடுக்கப்பட்டாலும், தங்கத்துடைய பொற்குவியல்கள், இவன் 3ஆவதை தேடி செல்வான். 3ஆவதை இவன் தேடி செல்லக்கூடியவனாக இருப்பான். இந்த வாதி என்று வரக்கூடிய வார்த்தை அரபி மொழியில வேலிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த நிலத்திற்கு வாதி என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு நிலை மனிதனுக்கு தங்கத்தால் நிரப்பி கொடுக்கப்பட்டாலும் 3ஆவதை அவன் தேடி செல்வான். இவனுடைய பேராசை அவனை விடாது. வலா யம்லு இப்னு பத்னி இப்னு ஆதம் இல்லா துராப். இந்த ஆதமுடைய மகனின் சந்ததி, இவனுடைய இந்த ஆசை எப்பொழுது முடியும் என்றால், எப்பொழுது இவன் மண்ணை கவுவானோ, எப்பொழுது இவனுக்கு மவுத் வருமோ, எப்பொழுது மக்கள் இவன் மீது மண்ணை போட்டு இவனை அடைப்பார்களோ அப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் முடியும். அதுவரை இது முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். என்றால் இப்படிப்பட்ட நோயிலிருந்து யார் தப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்? உண்மையாக முஃமின்களாக இருக்கக்கூடிய, லட்சியம், தங்களுடைய குறிக்கோள், நோக்கம், எய்ம், டார்கெட் அனைத்துமே மறுமையை கொண்டு வாழக்கூடியவர்களை தவிர அனைவரும் இந்த வியாதியில் இருந்திருக்கின்றார்கள். முஃமினாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தை அவன் சம்பாதிப்பான், அனுபவிப்பான். ஆனால் இதை அவன் ஒரு இலக்காக வைக்க மாட்டான். மாறாக இதை கொண்டு அவன் மறுமையை தனக்காக அவன் அமைத்துக் கொள்வதும், தனக்காக அதை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்வானே தவிர
இதுதான் எனக்கு அனைத்துமே என்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடியவன் முஃமினாக இருக்க முடியாது, முஃமினாக இருக்க மாட்டான். அதுதான் அல்லாஹு தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே தெரியப்படுத்தினான் அந்த சூரத்து தகாசுர்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது இந்த பேராசை எப்பொழுதுமே ஓயாது. இரண்டு விஷயங்கள் பைஹக்கியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸில் மஹ்மூமானி லா யஷ்பஆன், இரண்டு நபர்கள் இவர்கள் வயிறு நிரம்பினாலும் சரி, இவர்களுக்கு முழுமையாக கொடுத்தாலும் சரி, இவர்களுடைய ஆசை தீராது, இவர்களுடைய வயிறு நிரம்பாது. லா யஷ்பஆன், இவர்கள் போதும் என்ற அந்த நிலை இவர்களுக்கு ஏற்படாது. அதில் ஒன்று நன்மையான விஷயம், இன்னொன்று அது தீமையான விஷயம். ஒன்று, ஒரு நபர் மஹ்மூனுன் ஃபில் இல்ம், கல்வியில் கல்வி கற்கக்கூடிய ஆசை, அந்த துடிப்பு, அந்த கவலை, அதன் முயற்சியில் கல்வி கற்க அவனுக்கு வயிறே, அவனுக்கு மனசு நிரம்பாது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், இன்னும் ஹலால் மற்றும் ஹராமான விஷயங்களை அறிந்து கொண்டு நான் ஒரு நல்லடியானாக வாழ வேண்டும் என்ற அந்த கல்வி அவனுக்கு ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும். அவன் அதை கொண்டு முழுமையாக என்ன செய்ய மாட்டான், நிறைய மாட்டான். அதை தேடுவதில் அவன் தொடர்ச்சியாக இருப்பான். இது ஹைரான மற்றும் இது நன்மையான விஷயம். இன்னொன்று மஹ்மூனுன் ஃபில் துனியா, மனிதன் இரண்டாவது நிலை என்ன, துனியாவுடைய இந்த பேராசையில் விழுந்தவன். இவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் இதை கொண்டு அவன் தன்னுடைய மனசையும் தன்னுடைய வயிற்றையும் நிரப்பவே முடியாது, இது சாத்தியமே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்துடைய ஆசை மனிதனை என்ன செய்கின்றது, மறுமையுடைய நோக்கமும் லட்சியத்தை மறக்கடிக்கின்றது. இதுதான் இந்த துனியாவுடைய நிலை. அப்போ நம்முடைய இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்திலும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு தடை என்பது வைக்கல. நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு முயற்சி நமக்கு இருக்கின்றது நாம் செய்யலாம். ஆம், அந்த முயற்சி செய்யும் பொழுது நாம் இந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்தில் சில அம்சங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும், சில விஷயங்களை நாம் நம்முடைய சிந்தனையில் வைக்க வேண்டும். இதை வைத்துக் கொண்டு உங்களுடைய இந்த துனியாவை நீங்கள் அனுபவியுங்கள். இந்த துனியாவில் நீங்கள் சிறந்த ஒரு இடத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதற்காக முயற்சி செய்யுங்கள். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அது என்ன வழிகள், அது என்னென்ன விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் கணிச்சுக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பொருளாதாரமும் இந்த செல்வமும் இந்த பணத்தை கொண்டு நாம் எவ்வளவு நம்மை அதிகரித்து கொள்ள வேண்டுமோ மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அனுமதிக்கப்பட்ட வழிமுறையில் ஹலாலான நமக்கு பெர்மிசிபிள் செய்யப்பட்ட வழிமுறையில் நாம் பிஸ்னஸ் செய்து மற்ற விஷயங்கள்ல நம்முடைய பொருளாதாரத்தை அதை செலுத்தி அதிலிருந்து வருமானத்தை பெறுவதில் நமக்கு மார்க்கம் எங்குமே தடை வைக்கவில்லை. ஆம், எங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றது, இந்த பணம் உன்னுடைய கையில் இருக்கட்டும், பையில் இருக்கட்டும், இதற்கு நீ உன்னுடைய மனசில் நீ இடத்தை கொடுத்து விடாதே. உள்ளத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இடம், அந்த அந்தஸ்து, அந்த அந்தஸ்தில் இந்த பணத்தையும் இந்த செல்வத்தையும் நீ வைத்து விடாதே என்று நமக்கு மார்க்கம் நினைவுபடுத்துகின்றது. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய பொருளாதாரமும் நாம் திரட்டக்கூடிய இந்த வருமானத்தை, இந்த துனியாவுடைய மஹப்பத் எந்த அளவுக்கு கையில் இருக்கலாம், நம்முடைய பையில் இருக்கலாம். ஆனால் இது நம்முடைய இதயத்தில் இடத்தை கொடுத்து விட்டோம் என்றால் அது அல்லாஹையும் மிகைத்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையும் என்ன, மிகைக்க கூடியதாக ஆகிவிடும். மனிதன் எந்த அளவுக்கு தள்ளப்படுவான் என்றால் அவன் பணத்தாசை கொண்டு பணத்தின் அடிமையாக ஆவான். அப்து தீனார் அப்து திர்ஹம் என்ற நிலையில் ஆவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் சொல்லும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட மனிதன் இந்த பொருளாதாரத்தை தான் தனக்காக ஒரு கடவுளாகவும் இறைவனாக ஆக்கி கொண்டு இதற்காக அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தள்ளப்பட்ட நிலை, இவன் இதனுடைய கொத்தடிமை, இந்த பணத்துடைய இவன் அடிமையாக ஆகிவிட்டான். தாயிஸ் அப்துத் தீனார் தாயிஸ் அப்துத் திர்ஹம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன் உஅதிய ஷக்கர் வ இல்லம் யுஅதா சகத். இவன் தீனாருடைய அடிமையும் திர்ஹமுடைய அடிமையாக ஆகிவிட்டான். இவனுடைய நிலை என்ன, கொடுக்கப்பட்டதென்றால் அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் சந்தோஷமாக அடைகின்றான். அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் அதை கொண்டு என்ன செய்கின்றான், நிராசையாகின்றான், கோபம் அடைகின்றான். இந்த நிலையில் தள்ளப்படக்கூடிய விஷயம் நாம் நம்முடைய செல்வத்தை கொண்டு வைக்கக்கூடாது. இதுதான் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது.
ஏனென்றால் சஹாபாக்கள் பார்க்கும் பொழுது ஏழை சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அதே கூட்டத்தில் செல்வந்தர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அபூபக்கர் பின் சித்திக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் பின் அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செய்கை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சமர்ப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட செல்வந்தர்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தை அவர்கள் கையில் தான் வைத்தார்கள், அவர்களுக்கு உள்ளத்தில் இடத்தை அதை கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை நாம் எப்பொழுது வைக்க வேண்டும்? உள்ளத்தில் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கட்டளையை நாம் எப்பொழுதுமே உயர்ந்ததாக வைக்க வேண்டும். நாம் இந்த பணத்துடைய விஷயத்தில் அடிமைகளாக நம்ம ஆகிவிடக் கூடாது. இரண்டாவது விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பொருளாதாரம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அடைந்தாலும், அல்லது ஒரு வியாபாரம் செய்தோம், வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும், இந்த உலகத்துடைய அந்தஸ்து அல்லாஹு தஆலாவிடம் ஒரு கொசுவின் ஒரே ஒரு ரக்கை அளவு கூட கிடையாது என்ற எண்ணத்தில் நாம் நம்முடைய இந்த பொருளாதாரத்துடைய விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கு செல்வ செழிப்பாக ஆக்கினான், எனக்கு சிறந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்று இருந்தால் அங்கு நாம் நினைவு கொள்ள வேண்டும், அல்லாஹ் கொடுத்த விஷயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியதற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பூமி, இந்த உலகம் ஒரு கொசு, அதனுடைய ஒரே ஒரு ரக்கை அளவு கூட உனக்கு கொடுக்கப்படவில்லை. அதே போன்று ஒரு நஷ்டம், பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு லாஸ் ஆகிவிட்டாலும் அந்த நேரத்திலும் என்ன, ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம், கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல் என்று நினைத்தான், அல்லாஹ் நாடினான் நடந்தது என்று ஒரு கொசுவுடைய ஒரு ரக்கை அளவுதான் பாதிப்பு, என்ன நஷ்டம் ஏற்பட்டது, இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நாம இந்த பொருளாதார, இந்த துனியாவை நாம் அணுகுவது நமக்கு மார்க்கம் தெரியப்படுத்துகின்றது. அப்போ இந்த உலகத்திலுடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது, அல்லது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பொக்கிஷத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இது ஒரு கொசுவின் ஒரே ஒரு ரக்கை அளவு கூட கிடையாது என்றால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கு. மூன்றாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த வருமானத்தையும் இந்த துனியாவை நாம் அணுகும் பொழுது இதையும் நாம் நினைக்கொள்ள வேண்டும். செல்வம் வரும் பொழுது தனியாக வராது. நமக்கு பணம், செல்வம், சொத்து, மற்ற விஷயங்கள் நமக்கு வருகின்றது என்றால் தனியாக வராது, சோதனைகளையும் கொண்டு வரும். சில நேரத்தில் எந்த அளவுக்கு ஆகின்றது என்றால், பணத்தை பெற்றுவிட்டு அல்லது இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த மனிதன் நிம்மதியை அவன் இழந்த நிலையில இருக்கின்றான். அதை பெறுவதற்கு முன்னால் கிடைத்த நிம்மதியும், பெறுவதற்கு முன்னால் அவன் தூங்கிய அந்த தூக்கமும் என்ன, பெற்ற பிறகு அவனுக்கு தூக்கமும் வரவில்லை, நிம்மதியும் இல்லை, சுகூனையும் இத்மினானையும் அவன் முழுமையாக இழந்தவனாக ஏதோ பறி கொடுத்தது போல அவன் காலையிலும் பகலிலும் இரவிலும் என்ன தவித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். வரக்கூடிய பொருளாதாரம் நமக்கு ஒரு சோதனை தான் கூட கொண்டு வரும். இதனால் என்ன ஆகின்றது? அல்லாஹ் அக்பர், நம்முடைய வாழ்க்கையில பெரிய சோதனையை நாம சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரத்தில் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், அது நம்முடைய போனஸாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு வருமானத்துடைய ப்ராஃபிட்டாக இருக்கலாம். நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டாம், இது நமக்கு பெரிய ஒரு விஷயம் கொடுத்திருக்கின்றது என்று. அல்லாஹு தஆலா இது கொடுத்து விட்டு அடுத்த ஒரு வர்க்க அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான், அடுத்த ஒரு செலவு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அடுத்த ஒரு விஷயத்தை அல்லது ஒரு செயலை செய்யுமாறு அல்லாஹு தஆலா உங்களுக்கு நினைவுபடுத்துவான், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் ஏற்படும். அதற்காக நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஆக கொடுக்கப்பட்ட செல்வம் சோதனை கொண்டு வரும். இது பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஏழை மிகவும் பஞ்சமான காலம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக மதீனாவுக்கு சென்று நீண்ட காலத்துக்கு பிறகு அபு உபைதா இப்னு ஜர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் நாட்டிலிருந்து சில வருமானத்தையும் சில ஜகாத்துடைய தொகையை அனுப்புறாங்க பைத்துல் மாலுக்கு. அது மஸ்ஜித் நபவி வந்து அடைந்த உடனேயே அன்சாரி சஹாபாக்களுக்கும் ஒரு ஆசை வந்து விடுகின்றது. மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க என்ற ஒரு எண்ணத்துல ஃபஜர் தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கடந்து செல்லும் பொழுது ஸலாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவங்க கடக்கிறாங்க. நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நினைவு கொள்ளட்டும் என்று. இது மனிதன் இயல்பான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்து கொண்டு அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து
வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்காக தான் பங்கிட்டு கொடுக்கப்படும், எந்த ஒரு கவலையும் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லல் வல்லாஹி லல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், அல்லாஹ் மீது ஆணையாக உங்கள் மீது பஞ்சம் ஏற்படும் என்று நான் அஞ்சவில்லை. உங்களுக்கு பசி பட்னி என்று ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற சமுதாயத்தை எப்படி அவர்கள் அந்த சோதனையில் ஆளானார்களோ அப்படி ஒரு சோதனை வரும் என்று என்னுடைய சமுதாயத்தின் மீது நான் அஞ்சவில்லை. ஆனால் வலக்கின் அக்ஷா அலைக்கும் தப்சுத்து துனியா, நான் அஞ்சுவது என்ன, உங்களுக்கு இந்த உலகத்துடைய எல்லா பொக்கிஷங்களும் திறக்கப்படும், எல்லா வாசல்களும் என்ன உங்களுக்காக திறந்து வைக்கப்படும். அந்த நேரத்தில் அதை அடைவதற்காக ஃபதனாஃபஸு கமா தனாஃபஸு, நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அதை பெறுவதற்காக செய்வீர்கள். அந்த நேரத்தில் எப்படி முந்தைய சமுதாயம் எப்படி செய்ததோ ஃபதுஹ்லிகுக்கும் கமா அஹ்லகத்தும், இந்த விஷயத்தை அடைவதற்காக ஒருவருக்கொருவர் நீங்கள் கொலை செய்யக்கூடிய நிலையிலும் ஆவீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் பாதிப்பை தரக்கூடியவர்களாக ஆவீர்கள். எப்படி உங்களுக்கு முன்னால் சமுதாயம் இந்த உலகத்தை அடைவதற்காக சிலரை கொன்றார்களோ அப்படிப்பட்ட நிலை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நமக்கு பொருளாதாரம் வருகின்றது என்றால் சோதனை கொண்டுதான் வருகின்றது, இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான்காவது விஷயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த பொருளாதாரம் இந்த துனியா வரும் பொழுது பெருமை, அகம்பாவம், ஆரோகன்ட்டுடைய விஷயங்கள் நமக்கு வரும். இதனால் என்ன, உறவுகள் துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கும். பார்க்கிறோம், உறவுகளுடைய விஷயங்கள் என்ன துண்டிக்கப்படுகின்றது. எந்த காரணம், என்னுடைய ஸ்டேஜுக்கு என்னுடைய உறவுகள் இல்ல, என்னுடைய ரிலேஷன்ஸ் ஏன் லெவலுக்கு இல்ல, என்னுடைய சர்க்கிள் ஒரு அளவுக்கு இருக்கு, அவங்க அப்படி கிடையாது என்று மனிதன் அவனுடைய கடந்த காலத்தை மறந்து பெருமை கொண்டு இருக்கின்றான். அவனோ அல்லது அவனுக்கு முன்னால் இருந்த பெற்றோர்களுடைய நிலையை பார்த்தோம் என்றால் ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள், மிகவும் ஒரு பஞ்சமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இவருக்கு 2 சந்ததிகளுக்கு பிறகு செல்வத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான் என்றால் மனிதன் அவன் கடந்த வாழ்க்கையை மறந்து விடுகின்றான். அப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. கடந்த நமக்கு நிகழ்ந்த விஷயங்களும் நமக்கு கடந்த காலத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்திருந்தான் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை நினைவு கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் பணிவும் உறவுகளை பேணக்கூடியவர்களாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த துனியாவுக்காக நம்முடைய உறவுகளை துண்டித்துக் கொண்டோம் என்றால் நாம நஷ்டவாளிகளாக இம்மையிலும் சரி மறுமையிலும் நாம் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் நாம கணித்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு உலகத்துடைய விஷயங்களை கொடுத்திருக்கின்றான் அனுபவிப்பதற்காக. இந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்துடைய வரம்புக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது நமக்கு நியமத்தாக இருக்கும். கண்டிப்பாக இந்த செல்வம் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது, இந்த வெல்த் என்பது நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய அருக்குடையாக இருக்கும். இதுவே மனிதன் இதை அடைவதற்காக மார்க்கத்தை புறக்கணித்து அல்லாஹும் அல்லாஹுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழக்கூடியவனும் அதை திரட்டக்கூடியவனாக இருந்தான் என்றால் அவனுக்கு வருவது அது அவனுக்கு செல்வம் கிடையாது, அவன் பெறக்கூடிய அல்லாஹ் அக்பர் நரகத்துடைய ஒரு பங்கை அவன் பெறுகின்றான் என்று அவர் அஞ்சி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில நாம இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு பொருந்து கொண்டு கனாஆ என்று சொல்லக்கூடிய போதுமான அந்த பக்குவம், சஃபிஷியன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த நிலை நமக்கு வர வேண்டும். போதுமான அந்த பக்குவத்துவம் நமக்கு வரும் என்றால் அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவான். ஒரு அடியான் நன்றி செலுத்துகின்றான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த விஷயத்தை அபிவிருத்தையும் பரக்கத்தையும் தான் ஏற்படுத்துகின்றான். ஆக அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம பொருந்தி கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் நாம முறையாக பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, உலக விஷயத்தில் நாம் நம்மை விட குறைந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும், மார்க்க விஷயத்தில் நம்மை விட சிறந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது உன்துரு மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு மன் ஹுவ ஃபௌககும், உங்களை விட குறைவாக வசதி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களை விட அதிகமான வசதி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள்? ஏனென்றால் மனிதன் தன்னை விட குறைவானவை பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட நியமத்தை அவன் எண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனப்பக்கம் அவனுக்கு நினைப்பு வரும், ஆஹா
அல்லாஹ் எனக்கு ஒரு கூரையை கொடுத்திருக்கிறான், நிழல் பெறுவதற்காக ஒரு வீட்டை கொடுத்திருக்கின்றான். அது வாடகை வீடாக இருக்கட்டும், சிலருக்கு அதுவும் இல்லை, பிளாட்ஃபார்மிலும் அல்லது தெருமுனையிலும் அவர்களுடைய நிலை இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு 2 வேளை உணவை கொடுத்திருக்கிறான். சிலர் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பலஸ்தீன்ல எப்படிப்பட்ட அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, அல்லது மற்ற நாடுகளில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் இவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் என்றால், நமக்கு அமைத்திருக்கின்றார் என்றால், நாம் என்ன அவ்வளவு பெரிய ஒரு அமலை செஞ்சிட்டோம், அவங்க என்ன பெரிய குற்றம் செஞ்சாங்க என்ற நிலையை நாம சிந்திக்க கூடாதா? நாம் என்ன அவ்வளவு பெரிய ஒரு அமல் செய்து விட்டோம், அவர்களுக்கு 2-3 வருடங்களாக சோதனைக்கு மேல் சோதனையே இருந்து கொண்டிருக்கின்றதே. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட உணவு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவத்துடைய எந்த ஒரு வசதி இல்லாத நிலைகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, இதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடாதா? ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட குறைவாக நீங்க பாருங்க, உங்களை விட அதிக வசதி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் மறந்து விடுவீர்கள். நன்றி கெட்ட நிலையில் தான் வரும். அல்லாஹ் நீ அவனுக்கு கொடுத்திருக்க, நீ அவனுக்கு கொடுத்திருக்க, நீ அவனுக்கு கொடுத்திருக்க என்ற நிலைதான் இருக்கும். தனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவன் நினைவே கொள்ள மாட்டான். மார்க்க விஷயத்தில் நம்மை விட சிறந்தவர்கள் நாம் பார்க்க வேண்டும். நான் கடமையான தொழுகை தொழுகின்றேன், சுன்னத்தான உபரியான விஷயங்களில் நான் ஈடுபடுவதற்கெல்ல கிடையாது என்றால், யார் அந்த விஷயத்தில் நஃபீலான சுன்னத்தான உபரியான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து, ஆஹா இவர் சுன்னத்து மற்றும் நஃபீலுடைய விஷயங்கள் பேணுகின்றாரா, நானும் அதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதை. நம்மை விட குறைவான மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? நானாவது 2 வேளை தொழுகிறேன், அவன் தொழாமலே இருக்கிறான். நானாவது 5 வேளை தொழுகிறேன், அவன் அதையும் செய்யாம இருக்கான் என்று நம்முடைய நஃப்ஸ் நம்மையே ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். இது எல்லாம் அனைத்து கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த உலகத்தை அணுகக்கூடிய விஷயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்துடைய அளவுகோலாக இருக்கின்றது. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இதில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு மறுமையை உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், அதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு ஆங்காங்கே நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹு தஆலாவுக்குரிய வாழ்க்கையாக வாழ வேண்டும். பார்க்கிறோம் சூழ்நிலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய நாட்டிலும் பாருங்க, கல்விக்காக நம்முடைய மாணவிகளுடைய நிலை எந்த நிலையில் ஆகி இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அவன் படிச்சு அவனுடைய எக்ஸாம் எழுதுவதற்காக படிக்காதவர்களுடைய முடிவு அவங்க காத்து கொண்டு கூடியதா இருக்கு. அல்லாஹ் முதல்ல இவங்களுக்கு தான் வைக்கணும். அரசியல்ல வரக்கூடியவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும். உனக்கு நீ எலிஜிபிளா இல்லையா என்ற இந்த அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். மாணவர்களுக்கும் மாணவிக்கும் நீட் எக்ஸாம் எழுதி, யூபிஎஸ்சி எழுதி, டிஎன்பிஎஸ்சி எழுதி என்று விஷயங்கள் வைக்கின்றார்கள். முதல்ல அரசியல்ல வரக்கூடியவனுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, அது எலிஜிபிலிட்டி இருக்கா, எங்களை ஆட்சி அமைப்பதற்காகவும் இந்த நாட்டை நிர்வகிப்பதற்காகவும் உனக்கு அந்த குவாலிட்டி இருக்கா என்று முதல்ல அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இது விஷயங்கள் மாறும். அல்லாஹ் அவங்களுடைய நிலைகளை சீர்படுத்துவானாக, நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் சீர்படுத்துவானாக, நம்முடைய உலகம் மற்றும் நம்முடைய இம்மையுடைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஹைராக்குவானாக. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நினைத்துக்குரிய அல்லாஹ்வுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கு, நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய இலட்சியத்தையும் நம்முடைய இலக்கை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அவனை படைத்த இறைவனை மட்டும் வணங்குவதற்காகத்தான், வேறு எதற்காகவும் கிடையாது. நம்முடைய ஆசை, விருப்பம், கனவு அனைத்துமே மறுமையில் சொர்க்கத்தில் தான் நிறைவேறுமே தவிர இந்த உலகத்தில் யாரும் அவன் கண்ட கனவை அவன் முழுமையாக அதை நிறைவேற்றியதாக சரித்திரமே கிடையாது. இந்த உலகம் அப்படிப்பட்டதான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எவ்வளவு நாம் ஆசை கொண்டாலும் அது நிறைவேறாது. இந்த உலகத்தில் நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆசை சொர்க்கத்தில் தான் நிறைவேறும். அல்லாஹு தஆலா அதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அமைத்திருக்கின்றான். அதற்காக நாம் வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த துனியாவை நாம் மறுமைக்காக பயன்படுத்தி இந்த துனியாவுடைய அடிமைகளாக ஆவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாக்கிர் தவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.